தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கவிருந்த படத்திலிருந்து சுந்தர் சி விலகியதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சுந்தர் சியே இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூவை ரங்கராஜ் பாண்டே தான் எடுத்திருந்தார். பிகைண்ட் உட்ஸில் அந்த இன்டர்வியூ வெளியாயிருந்தது. சுந்தர் சி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த படத்திலிருந்து நான் விலகியதற்கான காரணத்தை சொல்லாததுனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அங்கே ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன்னா அது ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும். இதுக்கு தான் விலகினாரான்னு தோணும். அந்த படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ப்ரெஷராக இருந்தது. அதாவது ஒரு 15-16 வருஷமாக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கதைகளை, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கதைகளை நான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய படம் பண்ணுறோம், அதுவும் ரஜினி சார், கமல் சார் ப்ரொடக்ஷனில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு நம்ம நினைக்கிறத மட்டும் பண்ண முடியாது. அது எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதே சமயம் எங்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, எனக்கு பெரும்பாலும் அந்த கதை சொல்கிற திறமை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எடுத்த படங்கள்லேயே சூப்பர் ஹிட் படமாக இருந்தாலுமே அந்த படத்தோட கதையை நான் சொல்லி கேட்டிங்கன்னா, என்னையா படம் எடுத்து வச்சுருக்க அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தான் நான் கதை சொல்லுவேன். எனக்கு அந்த கதை சொல்கிற திறமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ப்ரெஷர் தான் எனக்கு அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கும் நம்ம உண்மையாக இல்லாமல், நம்மளை நம்பி வரவங்களுக்கும் உண்மையாக இல்லாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் ஆரம்பத்திலே இந்த படத்தில் இருந்து விலகிறது நல்லதுன்னு முடிவெடுத்து ரஜினி சார்கிட்ட பேசினேன். ஏன்னா ரஜினி சாருக்கும் எனக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் அவர்கிட்ட பேசினேன். அவரும் என்னோடய முடிவுக்கு மதிப்பு கொடுத்து, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவரோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் அந்த விஷயத்தை வெளியே சொன்னேன் அப்படின்னு சுந்தர் சி சொல்லியிருந்தார். என்ன சொன்னாங்க இல்லை, ரஜினி சார்ட்ட நான் சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணேன். ரஜினி சார்ட்ட நான் முதலே சொல்லிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டுமே மியூச்சுவலாக பேசிக்கிட்டு சார் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணேன். உண்மையாக சொல்கிறேன், அவர் இப்போ அடுத்த இதுக்கு ரெடியாக தான் ரெடி அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்க, நான் பண்ணலாம் தான் சொல்லியிருக்காரு. சத்தியமாக ரஜினி சாருக்கும் இதுக்கும் எந்த கமல் சார் பேசிக்கல